தேர்தலில் பெரும்பான்மையை இழந்த பிறகு மக்கள் சக்திக்கு பணிந்து ஒன்றிய அரசு தொடர்ந்து பல அறிவிப்புகளை பின்வாங்கி வருவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் செய்துள்ளார். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ஒன்றிய அரசு அமல்படுத்தி இருப்பது தொடர்பாக காங்கிரஸ் தலைவரும் எம்பியுமான மல்லிகார்ஜுன கார்கே எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் யூபிஎஸ்ஸில் உள்ள யூ என்ற எழுத்து மோடி அரசு அடிக்கும் யூ டர்ன்களை குறிப்பதாக விமர்சனம் செய்துள்ளார். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பிரதமரின் அதிகார ஆணவத்தை விட மக்களின் சக்தி மேலோங்கி உள்ளதாக கார்கே பதிவிட்டுள்ளார். பட்ஜெட்டில் அறிவித்த நீண்டகால முதலீட்டு லாபத்தின் மீதான வரி மற்றும் இண்டெக்ஸேஷன் தொடர்பான அறிவிப்பில் ஒன்றிய அரசு பின்வாங்கியதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல கடும் எதிர்ப்பை அடுத்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா அனுப்பப்பட்டது. ஒளிபரப்பு சேவைகள் சட்ட மசோதாவை கைவிட்டது. ஒன்றிய அரசின் பல்வேறு துறைகளில் உயர் அதிகாரிகளை நேரடியாக நியமிக்கும் நடவடிக்கையில் பின்வாங்கியது உள்ளிட்டவற்றை கார்கே பட்டியலிட்டுள்ளார். சர்வாதிகார அரசிடமிருந்து 140 கோடி இந்தியர்களின் பாதுகாப்பை தொடர்ந்து உறுதி செய்வோம் என்றும் அவர் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.